இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை தோழமையே, நண்பர்களே, உறவுகளே, உங்களை இந்த புதிய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக பாஸ்கா காலத்தின் 19ஆம் நாளை இன்று நாம் தொடங்குகிறோம். இயேசு உயிர்த்து இந்த பாஸ்கா காலத்திலே 19 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களுக்காக நன்றி கூறுவோம். இந்த நாட்கள் எதற்காக என்றால், இந்த பாஸ்கா காலம் முழுவதுமே இறைவன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆற்றலை கொடுக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்ம தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மிக சிறந்த உணவு. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44 51 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, தொடர்ந்து 3 நாட்களாக இன்றும் கூட நாம் அந்த வாழ்வு தரும் உணவு நானே என்ற ஒரு இறை உணர்வை, இறைவனுடைய உணவை, கடவுளுடைய உணவை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை அன்பு செய்யக்கூடியவர், உணவாகவே வந்திருக்கிறார். பாருங்க, வார்த்தையான இறைவன் மனித ரூபம் எடுக்கிறார், மனிதனாக மனிதனோடு வாழ்ந்து தன்னையே உணவாக கொடுக்கிறார். இது யார் கொடுத்தது? கடவுள் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? கடவுள் நம்மீது வைத்த அன்பின் காரணமாக. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அவருடைய உடலையே உணவாக கொடுத்திருக்கிறார். அந்த உணவை நாம் ஒவ்வொரு நாளும் சுவைக்க வேண்டும், நம்முடைய உடலிலே தாங்கிக் கொள்ள வேண்டும், நடமாடும் நற்கருணை பேழையாக மாற வேண்டும் என்பதே கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நாம் உள்வாங்கி வாழ்கிறோமா, செயல்படுகிறோமா என்று சிந்திப்பது ஒரு பெரிய கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக என் வாழ்க்கையில் நான் இந்த இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேனா, அந்த நற்கருணையை நான் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு உட்கொண்டு என் உடலிலே இறைவன் இருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் அவருடைய உடலும் இரத்தமும் பாய்கிறது, பீரிட்டு எழுகிறது என்று சொல்ல முடிகிறதா? அப்படி இல்லை என்றால் அந்த கடவுளுடைய உணவு என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, கடவுள் இருந்தாலன்றி நீங்கள் என்னிடம் வர முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப கடவுளை யாரெல்லாம் நாடி செல்லுகிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம கடவுள்கிட்டே போகாம, கடவுள் என்ன பார்த்துக்குவார், கடவுள் இருக்கிறார், என்னதானே படைச்சார் கடவுள், அவர் எனக்கு எல்லாமே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நாடி செல்லாமல் இருந்தால் கடவுள் நம்மை ஈர்க்க மாட்டார், நம்மை தாங்கி கொள்ள மாட்டார். அவர் இருந்தால்தான் நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும், நல்ல பிள்ளைகளாக வாழ முடியும் என்று சிறப்பாக இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை, இன்றைய மன்னாவை நாம் ஆழமாக படிக்க நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கிறது. இந்த நற்செய்தி பகுதியில கூட இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நிகழ்வை முன் வந்து வைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். நான் கொடுக்கிற உணவை உண்பவர்கள் என்றுமே நிலை வாழ்வை அடைவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாலைவனத்திலே அவர்கள் இருந்த பொழுது மன்னாவை கடவுள் பொழிந்தார். அதெல்லாம் யாரு பொழிந்ததா, யார் செஞ்ச அற்புதமா நினைச்சாங்க? மோயிசன் செஞ்சாரு அப்படின்னு நினைச்சாங்க. இல்லை, அது கடவுள் தான் பொழிந்தார். ஆனால் அதை விட விண்ணிலிருந்து வந்த உணவு நானே, வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்ப வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டது, அது கடவுள் தான் பொழிந்தார். ஆனால் அந்த பொழிவு கடவுள் யார் பொழிந்தாரோ அவரே அப்படி உணவாகவே வந்திருக்கிறார் என்று இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு சிறந்தது பாருங்க. அந்த மன்னாவை வானத்திலிருந்து தான் பொழிந்தார் கடவுள், ஆனால் அது உண்டவர்கள் மரித்து போனார்கள், மீண்டும் வாழல. இறந்த உடனே அவர்களுக்கு அந்த உடல் அளவில் வாழ்க்கை இல்லை. ஆனால் நான் கொடுக்கிற இந்த உணவை, எனது உணவை நீங்கள் உண்டால் நிலை வாழ்வை கொண்டு இருப்பீர்கள், உங்களுக்கு இறப்பே இல்லை, எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நிலை வாழ்வு கொடுப்பது அழிந்து போகின்ற உணவு அல்ல, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் இழைப்பே. இதுதான் ஆண்டவர். அந்த அழிந்து போகிற அந்த உணவுக்காக தான் நம்ம உழைச்சு கொண்டு இருக்கிறோம்.
அதுதான் நமக்கு தேவை, அதுக்காகத்தான் உழைக்கிறோம். இல்லை, அழியாத உணவு. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அருந்திடா. பாருங்க பிரியமானவர்களே, எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. கடவுளை உண்டால் எப்பொழுதுமே பசி இருக்காது. அந்த ஒரு திருப்தி, கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆற்றலை கொடுக்கிறார் என்ற அளவுக்கு அந்த நற்கருணை இன்று செயல்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை படிக்க படிக்க கடவுளுடைய வாழ்வு என்னுடைய வாழ்விலே கலக்கிறது, கடவுளுடைய உடல் எனது உடலிலே கலக்கிறது, எனக்கு ஆற்றலை கொடுக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும். பாருங்க, கடவுளே நமக்கு உணவாக வந்து விட்டாங்க. இது எந்த மதத்திலும் அப்படி கிடையாது. ஆனால் கடவுள் என்னை வாழ்வில் இணைப்பதற்காக, நான் அவரோடு இணைவதற்காக என்னை உட்கொண்டு உனது வாழ்க்கையில சக்தியை பெற்றுக்கொள், உனது வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுக்கொள் என்று இயேசு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இது கடவுளுடைய திட்டம், நமது தந்தையினுடைய திட்டம். நமது கடவுள் தந்தை அப்பா நமக்கு உணவாக இருக்கிறார், அவரைத்தான் உட்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த உணவு எதை பற்றி சொல்லுகிறது? நற்கருணை பற்றி சொல்லுகிறது. இந்த நற்கருணையின் மீது எனது தாகம், எனது நம்பிக்கை, எனது ஆற்றல் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிப்பவர்களாக, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லியே இந்த நாளினுடைய மன்னா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இறுதியாக இந்த நற்செய்தியினுடைய முடிவிலே எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். பாருங்க, என்னுடைய சதையை உணவாக கொடுக்கிறேன், அந்த உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். அந்த உலகத்திற்கே எனது சதை உணவு. அதை யாரெல்லாம் உட்கொள்ளுகிறார்களோ அவர் வாழ வேண்டும். பாருங்க, இதுதான் கடவுளுடைய உயர்ந்த பண்பு, உயர்ந்த அன்பு. நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. உலகு வாழ்வதற்காகவே எனது சதையையே கொடுக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, கடவுள் முன் வந்து அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த அந்த இயேசு நமக்கு வாழ்வாக உணவாக இருக்கிறார், நம்மோடு தாங்க இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அது வாழ்வு கொடுக்குது இல்லையா. அந்த சதையை நான் உலகு வாழ்வதற்காக கொடுக்குறேன்னா நீங்க நான் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள அனைவருமே வாழ வேண்டும். அந்த இயேசுனுடைய சதையை உண்டு வாழ வேண்டும். நற்கருணை தினம் தினம் அருந்தி வாழ வேண்டும் என்று இயேசு முன்வைக்கிறார். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட உணவு, அழியாத உணவு, வாழ்வு தருகின்ற உணவு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் பிற மக்களை நாடி செல்ல வேண்டும்? அழிந்து போகின்ற உணவை நாட வேண்டும். அழியாத உணவு நற்கருணையை இறுக பற்றி கொண்டு, இந்த நற்கருணை ஆண்டவர் எனது வாழ்வில் அனைத்து புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்வார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணையில் இறை பிரசன்னம் உண்டு, இறைவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கிறது. இன்று நம்பிக்கையோடு, பக்தியோடு, ஒருத்தலோடு நற்கருணை வாங்குகிறவர்கள் நாவிலே அந்த நற்கருணையானது இயேசுவினுடைய சதையாக மாறுகிறதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அது அப்படியே இரத்தமாக வடிவதை இன்றும் நமது கண் முன்பாக ஒரு சிலருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த அப்பம் இயேசுவினுடைய உடலாக மாறின பிறகு அது இயேசுவினுடைய உடலாகத்தான் இருக்கிறது, இயேசுவின் இரத்தமாகத்தான் இருக்கிறது. அந்த புதுமை இன்றும் பல இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் உயிரோடு நற்கருணை இருப்பதை நாம் உணர்ந்து அந்த நற்கருணையை பெற முன் வருகிறோமா? அந்த நற்கருணை ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை வளர்த்து வாழ்கிறோமா? சோர்ந்து போயிருக்கலாம், உடல் வியாதியில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம நினைத்து பார்ப்பது, என் ஆண்டவர், எனது கடவுள், என் தந்தை அப்பா என் உள்ளக்குள் இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார், உயிரோடு கலந்து இருக்கிறார். அவர் இருக்க நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று சொல்லி வாழ்வில் துணிந்து வாழ முயற்சிப்போம். கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம்.
எங்களை படைத்த தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த நாளை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தட்டும். அவர்களுக்கு சோர்வுகள் அசதிகள் ஏற்படாமல் இருக்க உடலில் உற்சாகத்தை கொடுத்தலும். உம்முடைய உணவை உட்கொள்கிற ஒவ்வொருவரும் கடவுளை உட்கொள்ளுகிறார்கள். அந்த சதையை உண்டு உலகம் வாழ வேண்டும் என்று அவர்கள் அனைத்தும் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உம்முடைய உடலை நம்பிக்கையோடு பெற்று தைரியத்தோடு வாழ இவர்கள் காற்றலை கொடும் ஆண்டவரே. இயேசுவே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உமது பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் கண்ணீரை துடைத்திரளும். நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.